சிறுக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு மாதிரியா பாக்குறீங்க எல்லாரும். ஆவியானவர் அசவாடி கொண்டு இருக்கிறார். 14 வயசுல பாஸ்டர் போதகர் எங்க அண்ணன், பெரிய அண்ணன், இந்த லேவன்ல இந்த வட்டாரத்துல ஒரு குடிசை பக்கத்துல குஷ்டரோகிகள் மத்தியில குஷ்டரோகிகள் வழி இருக்காது, உட்கார இடம் இருக்காது. ஆனா கர்த்தர் அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்க ஊழியம் செய்யும் போது எவ்வளோ எதிர்ப்பு வந்தது, எவ்வளோ போராட்டம் இருந்தது. கர்த்தர் அதை எல்லாவற்றையும் காமினார். ஒருவர் மூலியமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுது. நெகேமியா ஜெபித்த போது இடமே அசைவாடுது. நாங்கெல்லாம் 14 வயசு, எனக்கு அப்பதான் வயசு. நாங்க எல்லாரும் எப்படி எங்களை தெரிஞ்சு கொண்டாருனாக்கா, இது கர்த்தரால் ஆகும், அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. சாட்சியா இப்ப நிறுத்தி இருக்கிறார். இப்ப எனக்கு 58 வயசு, 60 வயசு கிட்டத்தட்ட ஆக போகுது. ஆனா 14 வயசுல இந்த இடத்துல நாங்க இருந்தோம். அன்னைக்கே நாங்க இந்த இடத்த சரியில்லை, இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு ஏரியா. ஒரு ரூட் இருக்காது, ஒரு இது இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க பிரதர் பெரிய அண்ணா அவரு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு அநேகருக்கு நாங்க போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லி அந்த மிலிட்ரி கிரவுண்ட்ல படம்லாம் காமிப்போம். எனக்கு முஸ்லிம்ஸுக்கு எதுவும் தெரிவிப்பாங்க. இன்னைக்கு நிக்கிறோம்னாக்கா தேவனுடைய கிருபை தான். நான் என் பேரு ஜோதி. நான் எங்க வீட்டுல 6வது நபர். நான் எங்க வீட்டுல ஒரு ஒருத்தர் 8 பேரையும் ஆண்டவர் ஏன் தெரிஞ்சுக்கிட்டாருனாக்கா, அவருக்காக நம்ம நிக்கணும். ஆடுகள் அவர் பின்னே போன மாதிரி நம்ம போகணும். நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டோம், நிறைய ஆயிட்டோம், இது நமக்கு ஒன்றும் இல்லை. நான் மெட்ராஸ் பகுதியில சென்னை நாங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கும்போது குப்பை கொட்டும் போது ஒரு சிஸ்டர் எங்களை கூட்டிட்டு போனாங்க. ஒரு சபையில கூட்டிட்டு போகும்போது அது எங்களுக்கு எந்த சபைன்னு தெரியாது, நாங்கள் எங்க போறதுன்னு தெரியாது, எங்க இருக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா இங்க நாங்க அநேக ஊழியங்கள் கிராமம் 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 செங்கம் அப்படின்னு நாங்க அப்படியே குட்டிங்களை தூக்கிட்டு நாங்க இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஆண்டவர் ஒரு ஆச்சமா கொடுத்தாதான் பரலோகத்துல நமக்கு இடம் உண்டு. ஏரியா மண்டியா எல்லாம் ஒரு வயசான ஆயா இருந்தாங்க. எல்லாரும் நாங்க புறப்பட்டு போயிடுவோம். பட்டினியோ பசியோ ஒரு இடத்துல எங்களை வெட்டுறதுக்கு வந்துட்டாங்க. கத்தி எடுத்தது வருவாளால வெட்ட டிராக்ஸ் எல்லாம் புடுங்கி போட்டாங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்க நின்னோம். இன்னைக்கு மெட்ராஸ் பகுதியில நான் எனக்கு திருமணம் ஆகி நான் எங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, ஊழியம் ஆத்துமா ஆதாயம் பண்ணணும். விஷ்ணு இது இங்க ஒரு வீடு இருக்குனாக்கா நமக்கு சிவாஜி நகர்லாம் இல்லைன்னா கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கும். நடந்தே போவாங்க. மேடு பள்ளம் காடு எதுவுமே பார்க்கறது கிடையாது. பாம்பெல்லாம் மெரிச்சுக்கிட்டு போவாங்க. இருட்டு மலை கரும்புதூரம் என்ற இடம். அங்க போய் என்னை கொண்டு போய் வச்சார் ஆண்டவர். நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன், என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் பார்த்தேன். ஒரு ஆலயத்துல கொண்டு விட்டார். அந்த இடம் ஃபுல்லாவே சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்தினார். இருள், நம்ம இரவாச்சின தேளு பாம்பு வெளியே வர முடியாது. இருட்டு, பேய் வருதா மனுஷன் வரானா தெரியாது. ஆனா நமக்குள்ள யார் இருக்குது? ஆவியானவர் ஒளியா இருக்கிறார். நாம நம்ம போகும்போதே நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த போல அந்த இடத்துல என்ன வச்சாரு.
அதுக்கப்புறமா எனக்கு வந்து அவர் வந்து மிஷினரி ஒரு இடத்துல நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் இருந்த இடம் வந்து பார்க்கும்போது ஒரு கிராமம். யாரையும் நான் இது பண்ணுறதே இல்லை. அம்மா உங்களுக்கு பிடிக்குதா இந்த இடம், உங்களுக்கு நீங்கள் சாப்பாடு பிடிக்குதாதான் கேட்பாங்க, தண்ணி பிடிக்குதான்னு கேட்பாங்க. இது என்ன இது வித்தியாசம் பார்க்குறீங்க, நீங்கள் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? தண்ணி பிடிக்குதா, எங்களை பிடிக்குதா, இதெல்லாம் உங்கள் ரத்தமும் எங்கள் ரத்தமும் ஒன்றா தான் போகும். ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிழ்ப்படணும். நம்ம சாட்சியாக நிற்கணும். அன்பில்லாதவன் ஒன்றுமே இல்லை, உயர்வு தாழ்வோ ஒன்றுமே இல்லை. அப்படியா அந்த இடத்துல இருந்து மறுபடியும் எங்களை சென்னை பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ தான் ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து எங்களை ஒரு சபைக்கு கூட்டிகிட்டு போனோம். அது பெரிய சபையாக இருக்குது. இங்கே என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு மூலையில் போய் நிற்க. ஆனால் அவங்க புதிதாக வந்தவங்க ஏன்ச்சு நில்லுங்க நிற்கும் போது பார்த்தாங்க சபையில் ஒரு நபர் ஆகி. அது எந்த சபைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சபை தான், ஏஜி சின்னமலை மோகன் பாஸ்டர். தெரியுமா? யாராருக்கு தெரியும் சபை சென்னையில்? தெரியாதா? தெரியும். அங்கே வந்து இப்போ வந்து நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் ஒரு ஒரு கோட்டர்ஸில் போய் நாங்கள் இருக்கும்போது எங்கேயாவது பாட்டு சத்தம் கேட்குமா, இரவில் கைத்தட்டல் சத்தம் கேட்குமா பார்த்தேன். நான் சந்து 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 தெரு 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 தெருவா 7 மாதம் எங்கள் பையன் இப்போ வயசுல அவனுக்கு இப்போ வந்து 22 வயசு ஆகுது. கொல்கத்தாவில் ஐஐடி படிக்கிறான். அவன் 7 மாதம் என் வயசுல தெரு 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 தெருவா எங்கே ஆண்டவருடைய பாட்டு சத்தம் கேட்குது. என்ன பண்ண, அட்ரஸ் எழுதுனேன், ஜெபம் எழுதுனேன். எழுதிட்டு ஒரு 1200 போட்டோஸ் இருக்குது. அதில் ஃபுல்லாக ஏறினேன் நான் ஒரே நாள். எப்படி விலை கொடுத்தாரு தெரியும். அதில் 10 பேர் மாத்திரம் எனக்கு கொடுத்தாரு ஆண்டவர். நல்ல பலசாலிகளாக கொடுத்து, எஸ்எல்களாக கொடுத்து. இப்போ பார்த்தா அவங்க எல்லாரும் ஒரு தூணா நிற்கிறாங்க. பேசிக்கு நான் எங்கே இருந்தேன்னாக்கா இந்த சபையில் தான் இருக்கேன். எங்கள் அண்ணனை தெரிஞ்சுக்கிட்டாரு, ஒருத்தையாக தெரிஞ்சுக்கொண்டு இந்த இடத்துல தான் ஊழியம் செஞ்சோம். அப்போ நாங்கள் வேண்டாம், இந்த இடம் சரியில்லை, இது ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவருக்கு வந்து எதுவுமே இது இல்லை. அசுத்தம் பரிசுத்தமாக இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அன்னைக்கு நாங்கள் நின்றதுனால இன்னைக்கு நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இந்த சபையை கொடுத்துருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கிறது. இது எப்படி ஆகும்? கர்த்தரால் ஆகும். ஓசன்னா பாடுவோன்னு ஆண்டவர் என்ன பண்ணாங்க, கழுத மேலே குட்டி மேலே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் கூட்டிகிட்டு வந்து சும்மா விட்டாங்களா? அவர் முழுமொழி சூட்டப்பட்டு பொறாமையினால பொச்சிருப்புனால நம்மளை பார்க்கும்போது பொச்சிருப்பு எனக்கெல்லாம் எதிர்ப்பு ஜாஸ்தி எது வந்தாலும். ஆனால் கிராமத்தில் நான் இது பண்ணி அந்த கிராமத்தில் என் கையில் தான் உயிரை விடுவேன்னு சொல்லி எங்கள் மாமியார் மாமியார் எல்லாம் கிராமம் தான். இப்போ அந்த இடத்துல ஒரு சபை எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு விசுவாசி ஏற்றுக்குனாங்க. அந்த விசுவாசி மூலமாக சபை ஏற்பட்டுச்சு. ரோடு வந்துடுச்சு. அந்த இடம் கருமந்திரன்னு சொல்லிட்டு ஒரு இடம், முள்ளு காடு. எங்கள் வீட்டில் என்னை கல்யாணம் பண்ண சொல்லி கொடுக்கும்போது எல்லாரும் அழுதாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் போய் இருப்பேன், நிற்பேன். இன்றைக்கே 48 ஆத்மா ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. முழுக்க ஞானஸ்தானம் இப்பயும் பார்த்து அவங்க பிள்ளைகள் 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 தலைமுறைகள் 3ஆம் தலைமுறை வரைக்கும் பார்த்து சாட்சி சொல்கிறாங்க. 200-300 பேர்கிட்ட ஆட்டோ போட்டு கூட்டிகிட்டு போயிடும் சபைக்கு. வார்த்தையை கேட்கணும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா தேவனுடைய கிருபை. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க சென்னையில். எல்லாரும் வந்து சொல்லவே முடியாது. எல்லாம் இன்ஜினியரிங் ஐஐடி. அது எப்படி தான் நாங்கள் சரியாக படிக்கலை. நாங்கள் வந்து ஒரு ஏழ்மை கோலத்தில் தான் ஆண்டு தூக்கி விடுறாரு. ஆனால் ஏழ்மை கோலம் கிடையாது. நம்ம பரிசுத்தத்தில் ராஜாதி ராஜா விட்டு பிள்ளைகள் நம்ம எல்லாருமே. அப்படியா இவங்க நிறுத்தி இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த சாட்சியாக என்னை நிறுத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறேன்.
நைட்டு ஃபுல்லாக எனக்கு வந்து ரொம்ப பலவீனப்பட்டு மூச்சு திணறல் ஆகி இங்கே வரக்கூட முடியாமல் இருந்தது எனக்கு. ஆனாலும் ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கிறார். அவருடைய கிருபை பெரியதாக இருக்கிறார். இது எப்படி ஆகும் முடியும். இதோட இப்போ பார்த்தா அந்த சபையில் சபையாக கிளம்பி எத்தனையோ சபை ஆத்துமாக்கள் பார்த்தீங்கன்னா 80,000 மேலே சபையில் ரொம்ப இருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஆளாக தான் நாங்கள் போய் நிற்போம், பெரிய ஆளாக நாங்கள் போய் நிற்கணும். ஏன்னா ஆண்டவருக்காக நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாதான் நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம ஆடு குட்டி போடாத குட்டி என்ன பண்ணுறோம், வெட்டி தள்ளுறோம். அந்த மாதிரி ஆண்டவருக்காக நம்ம சேவை செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். இன்றைக்கும் எனக்கு வந்து இன்னும் செய்யணும். ஆண்டவரே என் வீடு இருக்கிற வரைக்கும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அந்த சபை பெரிய சபை தான், நம்ம எங்கே கூட்டிகிட்டு போகிறோமோ தெரிய போகுதுங்க. அப்படியெல்லாம் இல்லை, 200 பேர் மேலே போய் பாஸ்டங்களே வந்து சாட்சி சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் இருக்காரு. ஆனால் இன்னும் செய்யணும், இன்னும் இன்றைக்கே ஆண்டவருக்கு முன்மொழி சூட்டின நாள் யோசனை நடந்தது. எங்கே போனார் ஆண்டவர்? கழுத மேலே எந்த ஊருக்கு போனார்? இன்னும் விட்டாங்களா? விடவே இல்லை. அந்த மாதிரி நம்மளை வந்து ஆண்டவர் எழுப்புவார். அவர் நம்மளோட ஒளியா இருக்கிறார். முன்னும் பின்னும் கோலும் தடியுமா நம்ம கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நீங்க ஒரு ஆண்டவருடைய செல்ல பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட். எங்க சகோதரர் வந்து அவங்க வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஊழியத்தை செஞ்சாருன்ட்டு நாங்கள் கண்ணு கூடாக நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு ரத்த கண்ணீர் விடுகிறோம். இவர் இருக்கிறார், அதுக்கு அசிஸ்டண்டா காலேப் அவர் இன்றைக்கு நிற்கிறார். அவர் அண்ணா கூட இருக்கிறார். அவருக்கு எவ்வளோ நன்றி. கர்த்தருக்கு பெரிய காரியம். அவங்க மனைவியும் சரி, அவங்க பிள்ளைகளும் சரி, குடும்பமாக ஆண்டவர் இங்கே வந்து அவங்க ஊழியை செஞ்சுருக்காங்க. நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறத பார்க்கும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் நம்ம இதெல்லாம் இல்லை, நம்ம வந்துட்டுமே இங்கே பெருமையாக இருக்குது சபைக்கு, அதெல்லாம் கிடையாது. நீ எத்தனையாவது ஆதாயம் பண்ண, அதான் கேட்பாங்க. நீ எத்தனையாவது ஆதாயம் பண்ண, அதெல்லாம் கேட்பாங்க. அதுதான் நமக்கு ஒரு இது ஆண்டோடைய ஆசீர்வாதம். நான் அடிச்சு சொல்றேன், எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ண. God bless you. எனக்கு நிக்க கூட இல்லக்கா, அப்படியே நரம்பெல்லாம் ஆடுது. ஆனா சாட்சியா நிற்கிறாங்க. அவங்க போய் பார்க்க